நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாத சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய முக்கியமான 8 விரதங்களில் ஒன்று இந்த சிவராத்திரி விரதம் தாங்க. மாசி மாதம் வரும் சதுர்த்ததி திதியில் வர்றது மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். அதே போல் ஒவ்வொரு மாதந்தோறும் வரும் தேய்பிறை சதுர்த்ததி திதியில் வரக்கூடியது மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுங்க. இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாளும் அமாவாசைக்கு முந்தைய நாளும் வர்றது தான் இந்த மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரிக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரிக்கு விரதம் இருப்பது போலவே இந்த மாத சிவராத்திரிக்கும் விரதம் இருப்பாங்க. அதே பலன் கிடைக்குங்க. நம்ம இந்த மாத சிவராத்திரிக்கு விரதம் இருக்கும் பொழுது நம்ம மகா சிவராத்திரிக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். என்னால் கண்ணெல்லாம் முழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவாலயத்துக்கு சென்று அபிஷேக பொருட்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து ஒரு வேளையாவது நீங்கள் அபிஷேகத்தை பார்ப்பது முன்வினை பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லப்படுதுங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்கிறதால வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகம். சிவ சிவ அப்படின்னு சொன்னாலே போதுங்க, துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போயிருங்க. சிவம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அதுக்கு பொருளுங்க. மங்களம் தருபவர் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் இல்லையா, அன்றைய தினத்தை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசால் நினச்சாலே போதுங்க, எல்லா விதமான தீமைகளும் நம்மளை விட்டுட்டு ஓடியே போயிருங்க. இந்த மாத சிவராத்திரியை தான் சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு சொன்னாராம். இந்த நந்தி தான் மற்ற எல்லாருக்குமே இந்த மாத சிவராத்திரியை பற்றி சொன்னிச்சாங்க. இந்த மாத சிவராத்திரி எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சதுர்த்தமி இரவு தாங்க இதை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவபக்தர்கள் விரதம் இருந்து சிவாலயத்திற்கு சென்று இரவு கண் விழித்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு அத்தனை செல்வங்களையும் சிவபெருமான் கொடுப்பார். நம்ம சிவ தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை காலையில் வணங்குறதுனால நோயெல்லாம் தீருமாங்க. அதே மாதிரி பகலில் வணங்கினா நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுமா. இரவில் வணங்கினா மோட்சம் கிடைக்குமாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் அப்படிங்கிற பெயரில் ஈசன் வீற்றிருப்பார் இல்லையா, அந்த சிவத்தலங்களில் தரிசனம் செஞ்சால் அனைத்து பாவங்களிலிருந்தும் அன்றைய தினம் விடுபடலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் நம்ம சிவராத்திரி விரதம் இருந்தாக்கா 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாங்க. சிவராத்திரி விரதம் இருப்பதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர தோஷம் நீங்கி, திருமண தடைகள் நீங்கி, அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்குமாங்க. அதே போல் இந்த சிவராத்திரி காலத்தில் சிவலிங்கத்திற்கு குங்குமம் வாங்கி நம்ம கொடுத்தோம்னாக்கா நல்லியல்புகளும் நல்ல பலனையும் அவர் வழங்குவாராங்க. அதே மாதிரி உணவு படைத்து நம்ம அவருக்கு உணவு வச்சு நிவேதனை செய்யும் பொழுது நீண்ட ஆயுளை கொடுப்பாராங்க. நம்மளோட விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவாராம். அதே மாதிரி சிவலிங்கத்திற்கு அன்னைக்கு தீபம் போடுறதுனால அனைத்து செல்வங்களையும் நமக்கு வழங்குவதாக ஐதீகம். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் கிடைக்குமாங்க. வெற்றிலையே அவருக்கு நம்ம வழங்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைக்குமாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய முக்கியமான காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் த்ரயம் பகாய வித்மகே மருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அன்னைக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதை சொல்லும் பொழுதே நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்குங்க. மனசுக்கு ஒரு சுறுசுறுப்பும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க. இப்படி நம்ம இந்த மாத சிவராத்திரி காலத்தில் சிவபெருமானை வழிபடுறதுனால ஈசனோட திருவடி நிழலில் கண்டிப்பாக நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஆன்மீக சம்பந்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.